சரி, ஒவ்வொரு நாளும் நாம் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம். நம்முடைய சேனலில் மாத பலன், அதே போல் சோழி பிரசன்னம் இது சார்ந்த பலன்களும், தாம்பூல பிரசன்னம், கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம், இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். இதில் இந்த தினப்பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக நாளைய ராசி பலனை இன்றைக்கி பேசுகிறோம். ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும், ஒரு நன்மையான சூழ்நிலை உருவாகணும், மாற்றமான சூழ்நிலை ஏற்படணுங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு குறிப்புகளாகவும் நம்ம பேசிக்கிட்டே வரோம். இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறை சக்தியை, இறைவனுடைய வழிபாட்டோடு இந்த தியானத்தை சேர்த்திக்கலைன்னா கோவிலே குடியிருந்தால் நமக்கு பெரிய மாற்றங்கள் நிகழாது. நம்ம சொல்கிறோம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம், இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, இன்றைக்கி நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க, சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் கவனத்துக்குரிய நாள், இப்படியெல்லாம் ஒவ்வொரு குறிப்பு சொல்கிறோம். இந்த குறிப்பு அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்காக இவ்வளோ தூரம் இந்த குறிப்புகள் பேசலை, இந்த தியானத்தை பற்றி பேசலை, இறை வழிபாட்டை பற்றி பேசலை. எதற்காக இவ்வளோ விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம்? ஒருவருக்காவது மாற்றம் நிகழ்ந்ததுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அதை சார்ந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா பெரிய மாற்றம் நடக்கும். எல்லாருக்குள்ளாரையும் அவங்கள தக்க வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். உள் உணர்வு ரொம்ப விழிப்பாய்க்கும். இப்போ நமக்கு நாளைக்கு என்ன நடக்குது, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அதை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம போகாமல் இருந்துக்கலாம். அதை சார்ந்த குறிப்புகளோடு கவனமாக இருந்துக்கலாம். எவ்வளோ ஜோதிடம் மிகப்பெரிய வழிகாட்டுதல் பாருங்களேன். இந்த இறைவனுடைய அனுகிரகம் மிகப்பெரிய வழிகாட்டுதல். இந்த இறை சக்தி நமக்கு, இந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய, மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அந்த இறை சக்தியை நம்மால் உணர முடியும், இறைவனுடைய அனுகிரகத்தை நம்மால் பெற முடியும். ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வாக நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் கொண்டுட்டு போயிடலாம். இப்போ நமக்கு கவனம் இருந்துருச்சு, நமக்கு முன்கூட்டி இதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கே சரி ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறோம், வாகனத்தில் போகிறோம், சற்று கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செய்துக்குவோம், வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக, ஓரமாக, நிதானமாக போய்க்குவோம் இல்லையா? அதற்காக இந்த குறிப்பு பயன்படும். இல்லை நல்லா இருக்குதுன்னு ஒரு நாளை நம்ம விட்டுறக்கூடாது. அதை சார்ந்த முயற்சிகள் செய்தோம்னா பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இன்றைய நாள் தொழிலுக்கு நாள் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் என்ன செய்துக்கலாம், தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளை அந்த நாளில் எடுத்துடலாம். இப்போ நன்மையான பலன்கள் எல்லாம் நிறைய நடக்கிறத நாம் உணர முடியும். அப்போ இறை வழிபாடும் தியானமும் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிஷத்தை கேட்டுட்டு சும்மா விட்டுறாதீங்க. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது முடிஞ்சால் உங்கள் வீட்லேயே கூட, கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டிலேயே கூட 10 நிமிடம் உறங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம், காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு 10 நிமிடம் ஒரு எண்ணத்தை வலுவாக வச்சுக்கோங்க. இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம், இன்றைய நாள் அற்புதமான நாள், வளர்ச்சியான நாள், என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, நான் நல்ல ஆயுளோடு இருக்கேன், வாகனங்களில் பாதுகாப்பாக இருக்கேன், என்னுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, நல்ல பொருள் வசதி இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பதிவுகளை நீங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நன்மையான பலன்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறத நீங்கள் உணர முடியும். கொஞ்ச நாள் இதை செய்துக்கிட்டே இருங்க. இந்த தியானத்தை இதற்கெல்லாம், இது சொல்கிறது எப்படின்னு தெரியல, இந்த தியானத்தை இப்படிலாம் கூட பயன்படுத்திக்கலாம். எண்ணமற்ற நிலைங்கிறது தான் தேவை. ஆனால் ஆரம்ப நிலைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்கு சில குறிப்புகள் நமக்கு தேவை, சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவை. அப்பொழுது தான் என்ன ஆகும், நமக்கு மாற்றம் நிகழும். நம்ம அடிப்படையில் பொருளாதாரத்தில் வலு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, இவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் தியானம் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது. சோறு கிடைச்சா சரிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது நமக்கு இந்த தொழிலுக்கு தேவையானதையும் பொருள் தேவைக்கும் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் முதல்ல இந்த தியானத்தை முறையாக செய்தோம்னா என்ன நடக்கும், மாற்றங்கள் நடக்க நடக்க இது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வேறொரு நிலைக்கு இதுவே நம்மளைய அழைச்சிட்டு போகும். அதுவாக நம்ம உருவாக விடணும். அப்போ பயிற்சி ரொம்ப அவசியம் தானே, பயிற்சி தானே, பயிற்சியில் தான் மாற்றங்கள் நிகழும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது. ஆகையினால மீண்டும் நாளைக்கு ஒரு அற்புதமான பதிவோடு இன்னும் பல குறிப்புகள் உங்களுக்காக, பல விஷயங்கள் இவ்வளோ நாள் நம்ம சேகரித்த பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. நன்மையான பலன்கள் எல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படட்டும், எல்லோருக்கும் நல்ல பொருளாதாரம் கிடைக்கட்டும்,
தீர்க்க ஆயுளோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படட்டும். தொழில் அபிவிருத்தி ஆகட்டும். எல்லோருக்கும் பொருள் தேவையோடு அருளும் பூர்த்தி ஆகட்டும். அருளினுடைய அனுகிரகமும் நிறைவாக கிடைக்கட்டும். பொருளோடு அருளும் கிடைக்கட்டும். நன்மையான சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்கும் நல்லது செய்யட்டும். போதி வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அற்புதமான நிகழ்வுகளோடு பல குறிப்புகளோடு பேசுவோமே. போதி வணக்கம்.